அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி முதல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் காவலர் போல நடித்து ஒரு அரபி நாட்டை சார்ந்த ஆசிய பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக யார் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒருத்தர் மாட்டியிருக்கார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புத்தக வடிவிலே என்ன செஞ்சுருக்காங்க, போதைப் பொருட்களை கடத்த முயன்ற ஒரு நபரை பிடித்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். ஸோ எப்படி எந்த ரீதியில் ஒரு தவறை செய்தாலும் அதை எந்த இடத்துலையாவது பிடிபடக்கூடும் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்கே நாம் வலியுறுத்துகிறோம். மேலும் பார்த்தீங்க, சட்ட மீறல்காரர்களை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு பெரிய வலைவீசல் நடந்திருக்கிறது. சமீபமாக 2 நாட்களுக்கு முன்பாக ஃபாயில் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்திருக்கிறார்கள். இதில் பிடிப்பட்டவர்கள் அனைவருமே என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமான ஒரு அக்காமா இல்லாத பர்சனும் மேலும் சில கேஸுகளில் தேடப்பட்ட நபர்களுமாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ குவைத்தில் பார்த்திங்கன்னா, பலவிதமான நிறுவனங்கள் அமைப்புகள் என்று சில வசூல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வசூல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சட்டவிரோதமாக சில பேர் செய்கிறாங்க. இங்கே ஒரு சில குவைத்தில் சில நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்பு யாருக்கெல்லாம் லைசன்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும், மேலும் இதை மீறினால் சட்டவிரோதமான குற்றம் என்ற ஒரு தகவலையும் தெரியப்படுத்திருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது நம் குவைத் நாடு. இந்த குவைத் நாட்டுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் கலந்துருப்பீங்க. அந்த கலந்து கொண்ட இந்த சுதந்திர தினம் என்பது எவ்வளவு தியாகத்தின் மத்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறத நம்மளால் மறக்க முடியாது. நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது நற்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன்.